இப்போ சீமான திடீர்னு பல யூடியூபர்ஸ் தாக்கி பேசுறதா நீங்க பல யூடியூப் வீடியோஸை பார்த்துருப்பீங்க. இதற்கு வெறும் அவர் பண்ண தப்பு மட்டும்தான் காரணமா, இல்ல எலெக்ஷன் டைம்ல திடீர்னு இப்படிலாம் வருதே அப்படின்னு கூட உங்களுக்கு யோசிக்க தோணும். இதற்கு சாட்டை ஒரு மாதிரி பதில் சொல்றாரு, சவுக்கு ஒரு மாதிரி பதில் சொல்றாங்க, எனவே பேசுவோம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வேற ஒரு மாதிரி பதில் சொல்றாங்க. இப்ப இஷ்யூ என்ன கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பநாடாவில இருந்து. இப்போ இந்த இஷ்யூ எங்க இருந்து கிரியேட் ஆகுதுன்னா, முத்து இறந்து போயிட்டாரு இல்லையா, அப்ப சீமான் அவர்கள் ஸ்டாலினை சந்திச்சு வந்து அவரோட இரங்கலை தெரிவிச்சிருந்தாரு. இப்போ இதை சவுக்கு சங்கர் எப்படி சொல்லியிருந்தாருன்னா, இது பேசினதே அரசியல் நிமித்தமா தான் பேசினாரு. விஜயலட்சுமியோட வழக்குல இருந்து தப்பிக்க அவர் போய் பேசி சமரசம் பண்ணிட்டுதான் வந்து இவர் தரப்புல மட்டும் இல்ல நிறைய பேர் கமெண்ட்ல அதுதான் வந்து போட்டிருந்தாங்க. இதன் பிறகு சாட்டை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு இரங்கல் தெரிவிக்கிற இடத்துல எங்களுக்கு அரசியல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, எங்களை பத்தி தவறான நோக்கம் கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாம தாவேக்காவை தாக்கி பேசுறதுக்கு சீமான ரெடி பண்றதுக்காக தான் ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க போன்ற பல ரூமர்ஸ் வருது. இது எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா, பேகம் அப்படிங்கிற இன்னொரு சீரியல் ஆக்டர்ஸ் உங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து ஒரு சின்ன ரோல தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து திடுதுப்புன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன கேஸ்னா, இந்த மாதிரி என்ன ஒரு தொழிலதிபர் ஏமாத்திட்டாரு, லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம போயிட்டாரு அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறம் லாஸ்டா அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சீமானோட ஒரு சின்ன பொண்ணோட பேசுற மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை வச்சு 80 லட்ச ரூபா வரைக்கும் காசு சம்பாதிக்கலாம்னு வந்து இவர் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணை அமுச்சு விட்டதே வந்து சீமானோட ஆளுங்க தான். அதாவது சீமானோட விஷயம் வேற பக்கமா அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வைக்கும் போது அப்ப சீமான் மேல வேணுட்டே எல்லாரும் பொய் வழக்கு போட வந்து தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணலான்னு பண்றாங்க அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் எனவே பேசுவோம் அப்படிங்கிற சேனலை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். பெண்களுக்காக கேள்வி கேட்கறேன்னு சொல்லி முழுக்க சீமான் அவர்களை பத்தி பேசுறதா அவங்களோட வேலையா, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ அதுல உங்க ஒரு லைன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சீமானோட வழக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இவரெல்லாம் வந்து ஒரு சில்லற பையன், இவனோட கேஸ் எல்லாம் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சீமானோட வழக்கு வந்து ஒரு பாலியல் வழக்கு. பாலியல் வழக்கு தமிழக அரசு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாம இந்த எனவே பேசுவோம் ஆங்கர் சொல்றாங்களா அப்படிங்கிறதும் வந்து தெரிய வரல. இது மட்டும் இல்லாம விஜயலட்சுமி அவர்கள் வேற ஒரு தனியார் சேனல்ல போன் பண்ணி இந்த மாதிரி சைமன் அப்படிங்கிற நபருக்கு போன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி சீமான் பத்தி புட்டு வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் வந்து முன்னாடி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் வேற மாதிரி வந்து இப்ப அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, அதுவும் பிரியங்கா மோகன்னால. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். மறக்காம அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணுங்க.